இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகன் மனோஜ் ஜீவா டுடே என்கின்ற ஒரு ஊடகத்தில் அந்த ஊடகவியலாளர் ஜீவா சகாப்தனிடம் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டி கொடுத்த ஜீவா சகாப்தன் எப்படிப்பட்ட பேர்வழி என்பதை பற்றியும், காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகன் இந்த மனோஜ் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியும் தான் இன்றைய காணொளியில் விவரிக்க இருக்கிறோம். ஜீவா சகாப்தன் ஒரு மானங்கெட்டவன், இந்த மனோஜ் ஒரு வெக்கங்கெட்டவர். இவர்கள் இருவரும் சேர்ந்து யாருக்கு எதிராக பேசுகிறார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக, வன்னியர் சமூகத்திற்கு எதிராக, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கு எதிராக. காடுவெட்டி குரு அவர்கள் வாழ்கின்ற பொழுது அவர் வாழ்நாளெல்லாம் வன்னியர் சமூகத்தின் விடுதலைக்காக, சமூக பொருளாதார விடுதலைக்காக தொடர்ந்து போராடி தன்னை அர்ப்பணித்தவர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கூட எந்த சொத்தும் சேர்க்கவில்லை. தான் கட்டிய வீட்டை கூட முழுமையாக கட்டி முடிக்காமல் பாதியிலேயே வைத்திருந்தார். அந்த அளவிற்கு எந்த ஊழலும் செய்யாமல் கரைபடியாத கரமாக வாழ்ந்து மறைந்தவர் என்ற ஒரு நற்பெயரோடு இன்றைக்கும் அவருடைய புகழ் நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் காடுவெட்டி குருவுடைய மகன், அவருடைய மருமகன் மனோஜ், இவர்களெல்லாம் டாக்டர் ஐயாவிற்கு எதிராக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேச வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக காடுவெட்டி குரு அவர்கள் காலமெல்லாம் வன்னியர் சமூகத்தின் எதிரியாக கருதியவர்களை எந்த அளவிற்கு கடுமையாக எதிர்த்தார்களோ, வன்னியர் சமூகத்தினுடைய எதிரிகள், வன்னியர் சமூகத்தினுடைய துரோகிகள், இவர்களிடம் அவர்கள் இன்றைக்கு கைகோர்த்து இருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்து எதிரிகளோடு இணைந்து வன்னியர் சமூகத்திற்கு எதிராகவே திட்டமிட்டு பொய்யான செய்திகளை மனோஜ் போன்றவர்களும் கனகரசன் போன்றவர்களும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜீவா டுடே என்கின்ற ஊடகத்தின் ஊடகவியலாளர் ஜீவா சகாப்தன் எப்படிப்பட்ட பேர்வழி? கடந்த அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த அடுத்த நாளே வன்னியருடைய 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடர்ந்து பேசிய ஒரு அயோக்கிய பயல், வன்னியர் சமூகத்தின் மிகப்பெரிய எதிரி. அப்பொழுது இந்த ஜீவா சகாப்தன் வைத்த வாதம் என்ன தெரியுமா? கொண்டக்கோட்டை மறவர்கள், குயவர்கள், இப்படி இன்னும் பல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்கிறது, அல்லது அந்த இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கான பங்களிப்பு கிடைக்காமல் இருக்கிறது. அவர்களுக்காக யார் போராடுவார்கள்? வன்னியர்கள் மட்டும் அவர்களுக்கென்று 10.5% இடஒதுக்கீட்டை ஒரு ஜாதி மட்டும் வாங்கிவிட்டால் அந்த ஜாதிகள் என்னாவது என்றெல்லாம் வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசியவன். நாம் அப்பொழுதே பதில் சொன்னோம். கொண்டக்கோட்டை மறவர்கள், மண்ணுடையார்கள், குயவர்கள், இவர்களுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அது தெரியாமல் இந்த ஜீவா சகாப்தன் போன்ற ஏமாற்று பேர்வழிகள் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கின்ற மற்ற ஜாதிகளை வன்னியர்களுக்கு எதிராக சிண்டு முடிக்கின்ற வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் எப்படிப்பட்ட மோசமான பேர்வழிகள் என்பதை பற்றி அன்றைக்கே பேசியிருக்கிறோம். வன்னியர்களுடைய தலைவராக வாழ்ந்த மாவீரன் காடுவெட்டியாருடைய பெயரை மாவீரன் மஞ்சள் படை என்று ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு வன்னியர் சமூகம் இல்லை என்றால் காடுவெட்டி குருவுடைய மகன் கனகரசனுக்கும் அவருடைய மருமகன் மனோஜிற்கும் பிழைப்பு கிடையாது, வாழ்வு கிடையாது, வழி கிடையாது. ஆனால் வன்னியர் பெயரிலேயே ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு வன்னியர்களுக்கான சமூக நீதி கொடுக்கப்படுகின்ற பொழுது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது அதற்கு எதிராக பேசிய அந்த மானங்கெட்ட ஜீவா சகாப்தன் என்பவரோடு இந்த வெக்கங்கெட்ட மனோஜ் கைகோர்த்திருக்கிறார். யாருக்கு எதிராக பேசுகிறார்கள்? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனே கொடுக்க வேண்டும் என்று அரசுக்கு நெருக்கடி கொடுத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக, வன்னியர் சமூகத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டை கெடுக்க நினைத்தவர்கள், குலைக்க நினைத்தவர்கள், இடஒதுக்கீடு இல்லாமல் போக வேண்டும் என்று கனவு கண்டவர்கள், சமூக நீதியை சாய்க்க துடித்த அயோக்கியர்கள், இவர்களோடு மாவீரன் பெயரிலே மாவீரன் மஞ்சள் படை என்று ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு வன்னியர்களுக்கு எதிராக கொக்கரிக்கின்ற இடத்திலே தான் இன்றைக்கு காடுவெட்டியின் குரு, அவர்களுடைய மகன் கனகரசனும் மருமகன் மனோஜும் இருக்கிறார்கள்.
அந்த மனோஜ் இன்னொன்றை சொல்கிறார். அதிமுக ஆட்சியில் காடு வெட்டியில் 144 தடை உத்தரவு போட்டிருந்தார்கள். அப்பொழுது காடுவெட்டி குரு அவருடைய சிலையை திறக்க முடியவில்லை. ஆகவேதான் திமுக அமைச்சர், இன்றைக்கு திமுக ஆட்சி நடக்கின்ற பொழுது திமுக அமைச்சரை கூப்பிட்டு நாங்கள் இன்றைக்கு காடுவெட்டி குருவுடைய சிலையை திறந்திருக்கிறோம். காடுவெட்டியில் 144 தடை உத்தரவை திமுக போடவில்லை. ஆகவே இந்த திமுக ஒரு நல்லாட்சி என்று ஒரு நற்சாட்சி பத்திரம் கொடுத்திருக்கிறார். காடுவெட்டி குருவுடைய மகன், காடுவெட்டி குருவுடைய மருமகன் மனோஜ் போன்றவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் இதே திமுகவுடைய அமைச்சர் சிவசங்கரை விட்டுவிட்டு வன்னியர் சமூகத்திலே இருக்கின்ற வேறு எந்த ஒருவரையாவது அல்லது நீங்களே கூட காடுவெட்டி குருவுடைய சிலை திறப்பு விழாவை நடத்தியிருந்தால் அன்றைக்கு இந்த திமுக அரசும் 144 தடை உத்தரவை போட்டிருக்கும். திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் வன்னியர்கள் முன்னேறிவிடக்கூடாது, வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை பெற்றுவிடக்கூடாது, வன்னியர்கள் சமூக நீதியை பெற்றுவிடக்கூடாது, வன்னியர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்துவிடக்கூடாது என்று திட்டமிட்டு சதி செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் தான் திமுகவும் அதிமுகவும். ஆனால் இன்றைக்கு அதிமுகவை எதிர்க்கிறோம், திமுகவுடன் உறவு வைத்திருக்கிறோம், திமுக என்ன இடஒதுக்கீட்டை கொடுத்து விட போகிறதா? மனோஜும் கடலரசனும் போய் ஸ்டாலினிடம் பேசி இடஒதுக்கீட்டை வாங்கி விடுவார்களா? இதெல்லாம் நடக்கின்ற கதையா இவர்களுடைய ஆட்சியில்? தொடர்ந்து போராடாமல் வன்னியர்களுக்கு எதுவும் கிடைக்காது. வன்னிய துரோகிகளோடு கைகோர்த்து விட்டு நாங்களும் வன்னியர் சமூகத்திற்காக பாடுபடுகிறோம் என்று மனோஜும் கனலரசனும் சொல்வது மிகப்பெரிய வேடிக்கை, விந்தை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.